ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாலிசி நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பாலிசி நோட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து 8 டிபார்ட்மெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 9th டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கான நலத்திட்டங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துட்டு அந்த நம்ம வந்து இதற்கான பாலிசி நோட்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஓகேங்களா? ஸோ மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த துறை தான் இது. அந்த வகையில் இந்த ஒரு துறையில் என்னென்ன அறிமுகம் எப்போ இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உரிமை சட்டம் என்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை சார்ந்த தகவலை பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் டிசபிலிட்டி ரிஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் சொல்லிட்டு நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் சார்பில் ஒரு ஸ்கீம் இருக்குப்பா. ஸோ இந்த ஸ்கீம் கீழே வந்து என்னென்ன கொண்டு வராங்க, எவ்வளோ பயனாளிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த தகவலை நம்ம பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின். ஓகேங்களா? ஸோ சுகம்யா பாரத் அபியான் சொல்லிட்டு ஒரு கேம்பெயினுமே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சார்பில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளோட பாலிசி நோட்ஸ் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதுவுமே பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தராங்க, ஸோ இதுக்காக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த தகவல் நம்ம பார்த்துருவோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி நோட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அலோகேஷன் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிப்படை தத்துவம் பேசிக்காக இந்த மாற்றுத்திறனாளிகள் நலன்துறையில் என்ன மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா எல்லோருக்கும் நலம் எல்லாம். ஓகேங்களா? ஸோ எல்லோருக்கும் எல்லாம் வந்து போய் சேரணும். ஓகேங்களா? ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லா நலன்களும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அதுதான் மெயின் மோட்டோவை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ இதோட முக்கியமான குறிக்கோள்கள் கீ அப்ஜெக்டிவ் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு டு கிரியேட் எ பேரியர் ஃப்ரீ என்வைரான்மெண்ட் தடையற்ற சூழலை உருவாக்குதல். ஓகேங்களா? ஸோ எல்லா வகையிலும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருக்குமே அஷ்யூர் பண்ணணும், யாருக்கும் எதுவும் வந்து கிடைக்காத பட்சத்தில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அஷ்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலவச சிறப்பு கல்வி, சுகாதார வசதிகள் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறை வந்து அஷ்யூர் பண்ணிட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிர்வாக அமைப்பும் உள்கட்டமைப்பும் மாற்றி அமைக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு முதல் உலக வங்கி நிதி உதவியுடன் கூடிய தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நல சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2016 கொண்டு வந்திருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம். இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 19/4/2017 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேட்டகிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 21 பிரிவுகளாக பிரிச்சாங்கப்பா. இந்த ஒரு கிரைட்டீரியாஸில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் என்ற அங்கீகாரம் கிடைச்சு அவங்களுக்கான சலுகைகள்ன்றது தமிழ்நாடு அரசாங்கத்தில் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த ஒரு சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ 21 பிரிவுகள் சொல்லிட்டு இந்த இடத்துல முக்கியமான டேட்டாவாக பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அம்சங்கள் இந்த முக்கியமான துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார மேம்பாடு. ஓகேங்களா? ஸோ அவங்களோட பொருளாதாரத்தை நிலையாக வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு முறையான கல்வி, முறையான அந்த ஒரு வேலை இது எல்லாத்தையும் அஷ்யூர் பண்ணணும், எல்லாத்தையும் அவங்களுக்கான அந்த கோட்டான்றது கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெயின் ப்ரிஃபரன்ஸாக அவங்களுக்கு கொடுக்குறத இந்த ஒரு துறையாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா பாகுபாடு அற்ற நிலை மற்றும் சமூகத்தில் முழு பங்கேற்புடன் கூடிய கண்ணியமான வாழ்க்கையை வந்து அவர்களுக்கு உறுதி செய்யணும். இது எல்லாத்தையும் வந்து மெயின் அப்ஜெக்டிவா வச்சுதான் இந்த திறனாளிகள் நலன் துறை வந்து தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தீன் தயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம். ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மானியங்கள் தருவது, அதாவது குறிப்பாக அந்த என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு என்ஜிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு நலன் செய்கிற என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கான அந்த ஹோம்ஸ் கொடுக்கறது, இல்லம், அவங்களுக்கான அந்த ஒரு உதவி பொருட்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தரக்கூடிய அந்த என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு உதவி செய்கிற விதமாக மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மானிய தொகைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜிஓஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, அமௌண்ட்டாக வந்து சலுகைகளை ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு தீனதயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக பயனாளிகள்னு யாரும் சொல்லிட்டு பார்ப்போம் நம்மளுக்கு அறிவுசார் குறைபாடு, இன்டெலிஜிக்கல் டிசபிலிட்டி. ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா
பார்வை குறைபாடு விஷுவல் இம்பேர்மெண்ட் மற்றும் செவித்திறன் குறைபாடு ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த உடைய நபர்களுக்கு சிறப்பு கல்வி, மறுவாழ்வு பயிற்சி, அவங்களுக்கான வேலைக்கான பயிற்சி இது எல்லாத்தையும் கொடுக்குற அந்த என்ஜிஓஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு என்ஜிஓஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அலோகேஷன்றது இந்த திட்டத்தின் கீழே வந்து தருவாங்க மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. இதான் இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்காக எவ்வளோ அமௌண்ட்ன்றது அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 2024-25 இந்த ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 13 தொண்டு நிறுவனங்களிடமிருந்து மொத்தம் 319.87 லட்சம் மதிப்பிலான முன்மொழிவுகள் இந்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த அமௌண்ட்மே பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சார்பில் இந்த திட்டத்தின் கீழே வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அணுகக்கூடிய இந்தியா இயக்கம் ஓகேங்களா. ஸோ சுகம்யா பாரத் அபியான், சுலகம்யா பாரத் அபியான் சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பொது இடங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பொதுவான அணுகக்கூடிய ஒரு கட்டிடம் ஒரு சின்ன இடம் மாரி வந்து செட்டப் பண்ணுறது மூலமாக அனைத்து சேவைகளையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதற்காக முன்மொழியப்பட்டதான் இந்த ஒரு திட்டம். ஸோ பேசிக்காக என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தேவையான அந்த ஒரு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இதுமாதிரி அப்ளை பண்ணுற இடமா இருக்கட்டும், அந்த அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பு, அந்த அதை தாண்டி உதவித்தொகை இது எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளலாங்க இல்லையா. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கொண்டு வரணும், அவங்க வந்து அலைச்சலை வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அதற்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அணுகல் முறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம்னா அணுகக்கூடிய இந்தியா இயக்கம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே 3 பேசஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் முதல் பேசஸா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் 2 நகரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா 49 கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கட்டடங்களில் பார்த்தீங்கன்னா 30 கட்டடங்களில் தடையற்ற உள்கட்டமைப்பை உருவாக இந்திய அரசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49 பில்டிங் வந்து கட்டுறதா இலக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸாக வந்து 30 பில்டிங் வந்து கட்டுறதா வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சார்பில் 4608.94 லட்சம் என்றதை அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அணுகல் பில்டிங்காக, அதாவது இந்த ஒரு பில்டிங் எதுக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எல்லா சேவையும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்கீம்ன்றது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட 2ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னா மாநில அரசின் முழு பங்களிப்புடன் சென்னையில் நம்மளுடைய சென்னையில் 74 கட்டடங்கள் கட்டப்பட்டது. எவ்வளோ தொகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12.45 லட்சம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் கட்டம் தேர்ட் ஃபேஸஸ்ல மாநிலத்தின் மற்ற 10 நகரங்களில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர் தவிர்த்து மீதி இருக்க 10 நகரங்களில் 176க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் 44.84 லட்சம் செலவில் வந்து கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு தணிக்கை பில்டிங்ஸ்லாம் பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான நலத்திட்டங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்கு, இதற்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து அந்த சேவையை வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ துறை வாரியான தணிக்கைகள் ஓகேங்களா. ஸோ வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு சொந்தமான 790 பொது கட்டிடங்கள் மற்றும் 200 முக்கிய சுற்றுலா தலங்களில் 5.95 கோடி செலவில் அணுகல் தணிக்கை நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் மாரி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான அலோகேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2022-23 ஆண்டுகளில் ஓகேங்களா. ஸோ 2022-23 ஆண்டுகளில் 62 விளையாட்டு அரங்களில் 37.20 லட்சம் செலவில் அணுகல் தணிக்கை செய்யப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம்பா. இங்கே ஸோ விளையாட்டு அரங்குகளையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான சேவை வழங்கக்கூடிய அந்த தணிக்கை மையங்களை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முன்மொழிவுகளும் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாம்பாக்கம் இருக்கு இல்லையா, கிளம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் நம்மளுடைய இந்த வண்டலூர் அடுத்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க இல்லையா. இதுலையுமே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன தனியாக ஒரு சேவை செய்யக்கூடிய மையம், அணுகல் மையம்ன்றது வைக்கணும். அவங்களுக்கான ஹெல்ப்பு, அவங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுற மாரி, அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அணுகல் மையத்தை வந்து அங்கேயே அமைக்கிறதுக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தைன்றது போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்பா. இல்லை ஸோ இதான் இந்த பாலிசி நோட்ஸை கொடுத்துருந்தாங்க. பர்டிகுலராக இந்த ஒரு வெல்ஃபேர் ஆஃப் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் என்ன நம்மளுக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமோ அதை மட்டும் நம்ம கம்பைல் பண்ணி இந்த ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டுமே போதுமான விஷயமாக
இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் என்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, மாநில அரசாங்கம் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பர்டிகுலர் மாற்றுத்திறனாளிகளுக்காக சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கேம்ஸில் கேட்டகரி வைஸாக நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. இயர் வைஸாக பார்த்துருப்போம். ஸோ அதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா. ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்காக என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு பர்டிகுலராக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பெற்றோரின் ஆண்டு வருமானம், குறிப்பா பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல் டைம்ல, அதாவது 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்ன்றதை தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இளங்கலை பட்டய படிப்பு. ஓகேங்களா. ஸோ இளங்கலை பட்டய படிப்பு, அண்டர் கிராஜுவேட் டிப்ளமோலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம், ஓகேங்களா, ஸோ 6 லட்சத்திற்குள் இருந்தால் மட்டும் அவங்களுக்கான அந்த பர்டிகுலர் படிப்பில் வந்து அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ன்றது கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேசிய உதவித்தொகை திட்டத்தின் கீழ், ஓகேங்களா, ஸோ நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கின் படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்காக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 3405 விண்ணப்பங்கள் இந்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்ன்றது கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த விண்ணப்பம்ன்றது வந்திருக்கு. அதில் குறிப்பாக 2381 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மொத்தம் 582.99 லட்சம் கல்வி உதவித்தொகையை பெற்றுள்ளனர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ விண்ணப்பம் வந்ததில் 2300 பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பயனாளிகளாக இருக்காங்க. குறிப்பாக இந்த பள்ளி பருவத்தில் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்குற திட்டத்தில் பயனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்பா. ஸோ ஸ்காலர்ஷிப் பார்த்தாச்சு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ன்றது எவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீ மெட்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் எவ்வளோ அந்த ஸ்காலர்ஷிப்ன்றது தராங்கன்னா 9,000 முதல் 14,600 வரை, 9,000 to 14,600 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது போஸ்ட் மெட்ரிக் கிராஜுவேஷன் லெவல். ஓகேங்களா. ஸோ அந்த கிராஜுவேஷன் லெவல் வந்து பிஜி டிகிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த லெவலில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஜி பிஜி எல்லாம் சேர்த்து தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 10,100 முதல் 1,74,700 ரூபாய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆண்டு உதவித்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தராங்க. ஸோ அண்ட் தென் ஹையர் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எம்பிபிஎஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்ன்றது தராங்கன்னா 47,000 முதல் 3,40,000 வரைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் எவ்வளோ அலோகேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2021-22 இந்த ஒரு பர்டிகுலர் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 81,362.56 லட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோகேஷன் என்றதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2022-23 இந்த ஒரு பர்டிகுலர் இயரில் 91,712.53 லேக்ஸ் என்றதை அலோகேட் பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் தமிழ்நாடு அரசாங்கம். அடுத்து 2023-24 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து 2023-24 1,10,648.96 லட்சம் எடுத்த அலோகேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2024-25 இந்த ஒரு பர்டிகுலர் இயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1,38,916.44 லட்சம் என்றதை அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு 2025-26 இந்த ஒரு பர்டிகுலர் இயரை பொறுத்த வரைக்கும் 1,43,277.36 லட்சம் இடத்தை அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்பா. ஓகேங்களா. ஸோ இதான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் அந்த அலோகேஷன் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளுடைய அந்த ஒரு பாலிசி நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் எடுத்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நாட்களில் பேலன்ஸ் இருக்க அந்த 9 டிபார்ட்மெண்ட்ஸ் முக்கியமாக சொல்ல போகும்போது பாலிசி நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 18 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ முந்தைய ஆண்டுகளை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக நம்ம கொஸ்டின் எடுத்து வருது. ஓகேங்களா. ஸோ அதுதான் ஒரு சீரியஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 8 டிபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 டிபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ 9 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க 9 டிபார்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிச்சிருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து 80 டிபார்ட்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களோட ஒர்க் என்னன்னா அந்த ஒரு வீடியோவை யூஸ் பண்ணிட்டு அந்த நம்ம போகிற பிடிஎஃப் இந்த ஒரு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அல்லது நம்ம
நம்ம வீடியோ பார்த்து ஹைலைட் பண்ணி அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ரிவைஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தது ஞாபகத்தில் இருக்கும். ஒரு டைம் படிச்சுட்டு ஒரு டைம் வந்து வீடியோ பார்த்துட்டு போனால் வந்து பார்த்தது மறந்துடும், பார்த்தது வேஸ்ட் ஆகிடும், படிச்சதும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் படிச்சுட்டு அது மூவ் ஆன் ஆகாமல் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம படிச்சது வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகி நம்ம படிச்சது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நம்ம அந்த எக்ஸாம் பேப்பரில் டெலிவரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.